ஆண் பெண் இருப்பாளருக்குமே இந்த பித்தப்பையில ஸ்டோன் வருது, பித்தப்பையில கல், அதாவது கெட்டியான கொழுப்பது. அந்த கல் வருவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பயங்கரமா வலிக்குது அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஃபுல்லா ஈரலுக்கு கீழே, அப்புறமா கொஞ்சம் இந்த பக்கத்துல ஈரலுக்கு இந்த பக்கம் ஃபேட்டி லிவரு, இந்த பக்கம் கை வச்சாவே தெரியும் உங்களுக்கு பித்தப்பை வீங்கி இருக்கா இல்லை அப்படின்னு. அதனால மூச்சு இழுத்து விடுவாங்க. இந்த பக்கம் இந்த வரையும் வலிக்கும், எல்லாமே வலிக்கும், அசதியாக இருக்கும், சோர்வாக இருக்கும், வாமிட் வரும், அதுக்கப்புறம் பயங்கரமான பெயினாக இருக்கும், பின்னாடி பெயினாக இருக்கும், சொல்ல முடியாது, உயிரே போகிற மாதிரி வலி இருக்கும். இந்த பித்தப்பை கல் வருவதற்கான காரணம் நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா. வந்துருச்சு, அதை சரி பண்ணணும்னா நம்முடைய சித்த மருத்துவ பாரம்பரிய முறையில் என்ன மாதிரியான மருந்துகளையோ இல்லை உணவுகளையோ கொடுத்து சரி பண்ணுவீங்க? அது மக்களுக்கு சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குப்பா. நல்லது. முதல்ல பித்தப்பையில் கல் வர்ற காரணமே நம்ம குடிக்கிற தண்ணி தான் முக்கியமான காரணம். அந்த தண்ணியில் அந்த ஒவ்வொரு தண்ணின்னு நம்ம சொல்லுவோம், அதில் சுண்ணாம்பு அதிகமாக கலந்துருக்கும் அந்த ஒவ்வொருல. இந்த தண்ணியை டைரெக்டாக குடிக்கும்போது அந்த தண்ணியை அந்த பகுதிக்கு ரத்தத்தில் கலந்து சப்ளை ஆகும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு படிவம் பித்தப்பையிலையும் போய் உரைய செய்யும். அப்போ உரையிறதுக்கு என்ன எல்லாரும் அந்த தண்ணி தான் குடிக்கிறோம், எல்லாருக்கும் உரையிறது இல்லை. உடல் கடுமையான உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்தப்பையில் இந்த கல் உருவாகுது. இந்த கல் உருவாயிருச்சுன்னா பித்தப்பையில் அடைச்சிருச்சுன்னா அது வலி வந்துடும். வலி வர்றதோட அவங்களுக்கு பசி எடுக்காது. ஏன்னா பித்தம் இல்லைன்னா பசி கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடும். அப்போ இதுக்கு தீர்வு ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியான தீர்வுகள் நிறைய இருக்குது. மூலிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கிட்னியில் வர்ற கல்லுக்கு என்னென்ன மருந்துகளை யூஸ் பண்ணுறோம், சிறுநெரிஞ்சல், பெருநெரிஞ்சல், சிறுகண்பிலை, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சிங்கிள் மெடிசன் என்னென்னா ஆமணக்கனுடைய இலை இருக்கு இல்லையா, அந்த ஆமணக்கனுடைய இலையை எடுத்து அதில் சிறிதளவு நம்மக்கிட்ட ஒரு பற்பம் ஒன்று நம்ம வச்சுருக்கோம். அது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான படிவப்பாறை. அது ஒயிட் கலரில் இருக்கும். அது எங்கேயோ சில இடங்கள்ல இருந்து மைனிங் ஆகுது. அதை பஸ்பம் பண்ணி வச்சுருப்போம். அதில் கொஞ்சோண்டு எடுத்து அந்த இலையில வச்சு அவங்க சும்மா மென்று முழுங்கினாலும் சரி, இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி சிறுநெரிஞ்சல், பெருநெரிஞ்சல், இந்த மாதிரி உஷ்ணத்தை போக்கக்கூடியது கல்லை உடைக்கக்கூடிய பொருள்களை கஷாயம் போட்டு இந்த இதை மென்று முழுங்கிட்டு அந்த கஷாயத்தை குடித்தாலே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஆமணக்கிளை எங்கே பார்த்தாலும் ரோடு காலை எங்கேயும் கிடக்குது. அது ஒரு இலை எடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த பஸ்பம் வச்சா தான் அது வேலை செய்யும். அதை வச்சு நல்லா மடிச்சுட்டு மென்று முழுங்கி சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற நீச்சு தண்ணியோ இல்லை வெறும் பச்சை தண்ணியோ எதையா குடிச்சிங்கன்னா நாளடைவில் சன்னஞ்சன்னமாக கரைய ஆரம்பிச்சிடும். ஒரே நாளில் கரைஞ்செல்லாம் ஓடி வராது. ஒரு கொஞ்சம் லாங் டைமில் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி லாங் டைமில் எடுத்தீங்கன்னா கரைச்சி எடுத்துடலாம். கரைச்சி வந்துடும், ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. சரிங்கப்பா. ஏனர்களே, பித்தப்பையில் கல்லா கவலைப்பட வேண்டாம். அந்த பித்தப்பையில் இருக்கிற கொழுப்பு கரையத்துக்கு அப்பா சொன்ன அந்த அற்புதமான வழிமுறைகள் நீங்கள் கடைபிடிக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் நாங்கள் எங்கே செய்யுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பா கிட்ட பாருங்க, இந்த பொடி பார்த்தீங்கன்னா அந்த பற்பம் கலந்து வச்ச பொடி, பற்பமும் தனியாக கொடுப்பாரு, பொடியும் தனியாக கொடுப்பாரு. இது மூலிகைகளாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும் மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பொடிகளோடு சேர்த்து ஒரு சில மருந்துகளும் படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக அப்பா கொடுப்பாரு. இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்தப்பையில் எவ்வளோ பெரிய ஸ்டோன் இருந்தாலும் கரைச்சிடும், கண்டிப்பாக கரைச்சி வெளியே வந்துடும். ஐயாவுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னாக்கா இது மாதிரி நாடி பிடிச்சி பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ரிப்போர்ட் நீங்கள் எந்த எடுத்து வந்தாலும் பார்க்க மாட்டார். பார்க்கறதுக்கு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட்டை பார்க்க சொல்லிட்டு ஐயா நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்கள் உடம்புல வாதம் எவ்வளோ இருக்குது, பித்தம் எவ்வளோ இருக்குது, சிலோத்தம் எவ்வளோ இருக்குது, பிபி, சுகர், இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கா, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கா, லிவர் கம்ப்ளைண்ட் இருக்கா, கிட்னி கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை இது மாதிரியான பித்தப்பையில் கல் இருக்கா, இல்லை பித்தப்பையில் பிரச்சனைகள் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை அல்சர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளையும், அதாவது மூலிகைகளையும், உணவுகளையும், பத்தியங்களையும் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த நோய்கள் குணமாகும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்.